பீப்புள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா அது எப்போவுமே பட்டோட அம்மா தான் வாய்ஸ் ஓவர் போடுவாங்க, இன்றைக்கி என்ன பட்டு வாய்ஸ் ஓவர் போட்டதுக்குன்னு தானே பார்க்குறீங்க. அது ஒரு காரணம். ஆக்சுவலி என்னையே வாய்ஸ் ஓவர் போட வச்சிட்டானுங்க. அது என்ன அப்படின்னா, எனக்கு வந்து நாளைக்கு எக்ஸாம், ஓகேவா? நான் வந்து எக்ஸாமுக்காக சிஸ்டம் ஓப்பன் பண்ணி வச்சு உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன். நம்ம பையன் வந்து ரொம்ப நேரமாயே மடி மேலேயே உட்காந்து படுத்துன்னு இருந்தான். என்ன நினச்சான்னு தெரியல, திடீர்னு இது மேலே ஏறி உட்காந்து பத்துக்கிட்டாங்க. இறங்குன்னு சொன்னால் ஏஞ்சிக்க மாட்டோம். எப்படி நல்லா ராஜா மாதிரி உட்காந்து இருக்காது பாருங்க. நான் வந்துட்டு ஸ்க்ரீனில் பாதி மண்டை மறைச்சிருச்சு. ஸ்க்ரீனையும் பார்க்க முடியாமல் இவனையும் இறக்க முடியாமல் பார்த்தீங்களா, மண்டை மறைச்சிருச்சுன்னொடனே கீழே படுத்துக்கிட்டான். என்னமா நடிக்கலாம் ப்ரோ. இப்போ வந்து என்னன்னா, என்னை படிக்க விடாமல் தடுத்துட்டு இருக்காது, என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காது. இவர் சும்மா இருந்தாலாச்சும் பரவாயில்ல. திடீர்னு க்யூட்டாக போஸ்ட்லாம் கொடுக்குதானா நம்ம கை சும்மா இருக்குமா? நம்மளுக்கு வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கணும்னு தோணாதா? நான் என்ன பண்ணுறேன், இது சிஸ்டமை விட்டுட்டு படிக்கிறத விட்டு இவனை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கேன் உட்காந்து. கிட்டத்தட்ட 10 நிமிஷமாக இவனை வந்துட்டு நான் கலராக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஐயோ ஸ்க்ரீன் ஆஃப் ஆயிடுச்சே. என்ன ஆனாவில்? ஓகே குட். கிட்டத்தட்ட 10 நிமிஷமாக நான் இவனை உட்காந்து ஃபோட்டோ எடுத்து ஆங்கிளாக வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கேன். இவரும் அப்படி மண்டையாட்டாவது இப்படி மண்டையாட்டாவது என் கண்ணுக்கு எல்லாமே க்யூட்டாக தெரியுது. அதனால் உட்காந்து இவரை ஃபோட்டோ எடுத்ததுலேயே எனக்கு டைம் போயிடுச்சு. சரி, இதே ஒரு வீடியோவாக போட்டுருவோமே சொல்லிட்டு இப்போ அதை உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு இதில் ஒரு 2 நிமிஷம் போயிடுச்சு. ஆக மொத்தம் இவன் வந்து படுத்துறதுலேருந்து நான் உருப்படியாக படிக்கவே இல்லை. ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இவன் மேலே தான் இருக்குது. எப்படிலாம் இந்த பசங்க நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறானுங்க பார்த்தீங்களா? லைக் இவனுங்களோட க்யூட்னஸ்ஸு, இவனுங்க பண்ணுறது எல்லாமே நம்மளை ஃபுல்லாக டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுது. நம்ம என்ன யோசிச்சுட்டு இருக்கோம், என்ன ஏது பண்ணிட்டு இருக்கோம், எதுவுமே எனக்கு மைண்டில் இல்லை. இப்போ ஃபுல்லாக என் மைண்டில் இவன் மட்டும்தான் இருக்கான். இதை வந்துட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ இதை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வேலை பார்க்கும் போதோ படிக்கும் போதோ வந்து இப்படி வந்து நடுவில் படுத்துக்கிறது உட்காந்துக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் உங்கள் வீட்டு பெட்ஸ் பார்ப்பாங்க அப்படின்னா அது வந்துட்டு எனக்காக மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இப்போதைக்கு எல்லாருக்கும் டாட்டா பை பை. நாளைய வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு மேலே எங்கள் அம்மா தான் வாய்ஸ் ஓவர் பண்ணுவாங்க. இந்த வாய்ஸ் ஓவரில் உங்கள் எல்லாருமே போட்டு கொலை பண்ணியிருந்தேன்னா ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஸோ டாட்டா பை பை, போயிட்டு வரேன்.